மொபைல் ரிப்போர்ட் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் மன்னார் பொது வைத்தியசாலை தொடர்பாக சுகாதார அமைச்சுக்கு அனுப்பப்பட்ட கடிதம் பற்றியதாகும். மன்னார் பொது வைத்தியசாலையில் தாய் மற்றும் அவருடைய குழந்தை உயிரிழந்தமை தொடர்பில் பகிரங்கமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வன்னி மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதூதீன் அவர்கள் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்களுக்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை, அதாவது 19ஆம் திகதி 11ஆம் மாதம் பிரசவத்துக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இளம் தாயுடன் சேர்ந்து குழந்தையும் மரணமடைந்திருக்கின்றனர். இது தொடர்பாக சுட்டிக்காட்டியே இந்த கடிதத்தை ரிஷாட் பதூதீன் அவர்கள் அனுப்பியிருக்கின்றார். குறித்த தாய் மூச்சு திணறல் உட்பட்ட பல உபாதைகளுக்கு உள்ளாகித்தான் அவர் இறந்திருக்கிறார் என்று சொல்லி அங்கிருந்த உறவினர்களும் அதே போல் கடமையில் இருந்தவர்களும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அவற்றை பொருட்படுத்தாமல் அந்த தாயை சாதாரண மகப்பேற்று பிரிவில் அனுமதித்திருக்கின்றனர் என்றும் கடிதத்தில் தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி கடிதத்தில் தாய் மிகவும் கஷ்டமான நிலையிலேயே காணப்பட்டுள்ளார். இது தொடர்பில் மீண்டும் அவரது உறவினர்கள் வைத்தியர்கள் தாதியர்களிடம் சுட்டிக்காட்டியும் அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை எனவும் இதன் காரணமாகவே தாயின் மரணம் நிகழ்ந்திருக்கலாம் எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இம்மன்னார் வைத்தியசாலையில் அனைத்து வசதிகள் இருந்தாலும் ஏன் இந்த அசட்டை போக்கு நடைபெறுகின்றது? இந்த அசட்டை போக்குதான் இந்த மரணம் நிகழ்ந்ததுக்கு காரணமாக இருக்கும் என்று சந்தேகிக்கப்படுகிறது என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதுபோல குறித்த பெண்ணின் சிசுவும் உயிரிழந்தமை இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டும். இந்த நிலையில் உறவினர்கள், பெற்றோர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்றிணைந்து மகப்பேற்று விடுதி பகுதியில் போராட்டம் நடத்தியதால் அங்கு ஒரு பதட்டமான நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து அங்கு சென்ற மன்னார் நீதவான் இருவரது சடலங்களையும் பிரேத பரிசோதனைக்காகவும் மேலதிக விசாரணைகளுக்காகவும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டிருக்கின்றார். இவ்வாறானதொரு சூழ்நிலையில் இருவரது மரணங்கள் தொடர்பில் மக்கள் மத்தியில் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் மன்னார் வைத்தியசாலையில் இதுக்கு முன்னரும் இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே மக்கள் இவ்வாறான விடயம் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற போது வைத்தியசாலையில் இருக்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு இல்லாமல் போகின்றது என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இதற்கு முன்னரும் இந்த வைத்தியசாலையில் சிந்துஜா என்ற இளம் தாய் மரணம் அடைந்தது தொடர்பிலும் வைத்தியசாலை நிர்வாகத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த விவகாரம் நீதிமன்றமும் சென்றிருக்கின்றது. எனவே தொடர்ச்சியாக இவ்வாறான சம்பவங்கள் ஏன் இடம்பெறுகின்றன, என்ன விடயம் நடைபெறுகின்றது என்று மத்திய சுகாதார அமைச்சு மட்டத்திலும் விசாரணை செய்து குற்றவாளிகளாக காணப்படுவோரை நிச்சயம் தண்டிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இவ்வாறு நாங்கள் செய்வதால் மட்டும்தான் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் மேலும் இடம்பெறாமல் தடுக்க முடியும் என்றும் சுகாதார அமைச்சருக்கு ரிஷாத் பதூதீன் அவர்கள் அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இந்த தாய் சேய் மரணம் தொடர்பாக என்ன முடிவு எடுக்கப் போகின்றார்கள் என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதற்கு ஒரு பதிலை மக்கள் நிச்சயமாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக மொபைல் ரிப்போர்ட் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம் சொந்தங்களே.